தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி சென்னையில் 8000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைக்கிறார். சாமுவேல் எபினேசர், கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி இன்று 8000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். மோகன், நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகையானது கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் இன்று சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் தற்பொழுது ஒரு அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் அதாவது சிறப்பு பாதுகாப்பு பணியில் 8000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும், அதே போல 24ஆம் தேதி இரவு முதல் அதாவது 25ஆம் தேதி வரை இந்த பாதுகாப்பு ஆனது தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள், அதே போல கடற்கரை, அதே போல அதாவது திருச்சபைகளுக்கு, தேவாலயங்களுக்கு முன்பதாகவும் காவல்துறையினர் சிறப்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒலிபெருக்கிகள் மூலமாகவும், அதே போல சிறப்பு ரோந்து வாகனம் மூலமாக, அதாவது ஆல் ட்ரெயினிங் வெஹிக்கிள் என ATV மூலம் கண்காணிக்கும் அதாவது வசதியும் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது மூலம் சந்தேகத்துக்கு உட்பட்ட நபர்கள் யாரா இருப்பதானால் அவர்களை கண்டறியக்கூடிய கருவியான ATV மூலம் கண்காணித்து இன்னும் மேம்படுத்த சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தற்பொழுது சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் 8000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார் எனவும், அதே போல பொதுமக்கள் அதிக கூடக்கூடிய இடம் மட்டுமல்லாமல் சந்தேகத்துக்கு உள்ளான நபர்களை கண்காணிக்கும் வகையில் நவீன ATV என அதாவது தொழில்நுட்பத்துடன் கண்காணிக்க கேமராக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுமக்கள் அதிக கூடக்கூடிய இடங்கள் குற்ற சம்பவங்கள் எதுவும் நடக்காமல் தடுக்க சென்னை பெருநகர காவல் துறை சார்பில் இந்த முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.